ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அப்படின்றது சஷ்டி வரதுக்கப்புறம் நான் எந்த விதமான உணவுகள் எடுக்கிறேன் அப்படின்றதும், ஸோ ஊருக்கோ ஃபங்க்ஷனுக்கோ போனேன்னா எந்த விதமான ஜுவல்லர்ஸ் எடுத்துகிட்டு போவேன், எப்படி அங்கே போய் மேக்கப் பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படின்றதையும் சிம்பிளாக ஒரு விளாக் மாதிரி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவுமே சஷ்டி விரதம் இருந்தோம் அப்படின்னா நான் 6வது நாள் கல்யாண சாப்பாடு பண்ணும்போது சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வருவாங்க. ஸோ சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்றோமா. இந்த வட்டம் மழை பெஞ்சதுனால சென்னையில் யாருமே வரல. தம்பி வீட்டிலேருந்தும் வரல, எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து வரல, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல. கடைசியில் அந்த சாப்பாடை நாங்கள் தான் 2 நாளாக சாப்பிட வேண்டிய நிலமை வந்துருச்சு. இன்றைக்கி காலைல எப்பயும் போல் 9 மணிக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டது அப்படின்றது இட்லி தான். 3 இட்லி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் சாம்பார் நேற்று வச்ச சாம்பார் தான். உளுந்த மாவும் சரி, வடை மாவும் சரி, பருப்பு வடை இருக்கு இல்லையா, அதுக்குரிய மாவும் மீதி கொஞ்சம் இருந்தது. ஆளுக்கு சின்னதாக 3 வடை வர்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ காலையில் டிஃபனாக எப்பயும் போல் மணி 9 மணிக்கு எடுக்கிறது தான். இதில் ஃபேட் கட்டட் மார்னிங் ஃபேட் கட்டட் ட்ரிங்க், நைட் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் காமிக்கல. ஆனால் நான் காமிக்காட்டினாலும் நான் எப்போயுமே நைட்டு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் கண்டிப்பாக எடுத்துக்குவேன். அதே மாதிரி மார்னிங்கில் இருந்துச்சுன்னு வெந்நி தண்ணி குடிச்சிடுவேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வெயிட் லாஸ்னு இல்லை, நார்மலாகவே நீங்கள் அதை டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு வெயிட் நல்லா மெயின்டைன் ஆகும். சாப்பிட்டு ஒரு 11 மணி வாக்கில் எனக்கு சாம்பிராணி போக போகிறதுக்கு கறிக்கட்டை இல்லை, அதனால கறிக்கட்டை வாங்கணும்னு நல்லா மழை பெஞ்சுது. நிதிஷப்பா வாங்க சும்மா ஒரு ரவுண்டு மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. ரொம்ப மழை இல்லை, லைட்டான ஒரு சாரல் விழுந்தது. அப்போ தான் மழை நின்றுது. சென்னையில் ஒரு நாள் ஃபுல்லாக மழை பெஞ்சு அப்போ தான் மழை நின்னதுனால அப்படியே கார் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்புனோம். எப்பவுமே எங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும், என்னென்னா ஆற்றுல தண்ணி எவ்வளோ போகுதுன்னு பார்க்குறதுக்காக டெய்லி போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வருவோம். நிதிஷோட ஸ்கூல் பக்கத்தில் ஒரு சின்ன காவா மாதிரி போகுது, அது நிறைய தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே அருமையாக இருந்தது. தண்ணி மேலே வந்துருச்சு. நிதிஷ்க்கு ரொம்ப சந்தோஷம். நிதிஷ்க்கு எப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் வீட்டிலேருந்து தான் போகுது. தண்ணி வந்தால் என்ன, வராட்டினா என்ன. NithishFamilyக்கு 2 நாள் லீவ் விடுமாறு சூப்பராக தண்ணி போச்சு. பயங்கர ஃபாஸ்ட்டாக தண்ணி திறந்து விட்ருக்காங்க செமரம்பாக்கம் ஏரியிலேருந்து. அதனால் நல்லா அப்படியே அடர்த்தியாக அந்த ஆறு ஃபுல்லாக தண்ணி ஃப்ளோவிங் செமையாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா எப்போயுமே நம்ம நாடு இப்படி செழுமையாக தண்ணி போய்கிட்டே இருக்கணும்ன்ட்டு. பட்டு இப்போலாம் அதாவது புயல், பருவமழை அந்த மாதிரி வந்தால் தான் இந்த மாதிரி தண்ணி வருது ஆற்றுல. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. அதை ஒரு பார்வை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏன் இந்த பக்கம் வந்தேன்னா அந்த ரோட்டில் தான் கறிக்கடை இருக்குது. செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போகிற வழியில் தான். இங்கே வந்தோம்னா இந்த கறிக்கட்டை வாங்கிக்கலாம். ஸோ நான் ரொம்ப வாங்கலாம், 1/2 கிலோ மட்டும்தான் வாங்கினேன். 1 கிலோ 50 ரூபான்னு சொன்னாங்க. நான் 1/2 கிலோ 25 ரூபாய்க்கு வாங்கினேன். எப்பவுமே 20 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். சஷ்டியின் மறுநாள் உணவு முறைகள் அப்படின்னு தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா சஷ்டிக்கு செஞ்சதை என்னால் சாப்பிடல, எங்கள் வீட்டில் யாருமே சாப்பிடல. அப்படியே எல்லாம் மிச்சிருந்தது. சாமிக்கு வச்சு இம்பிட்டு மட்டும் தான் என்னால் சாப்பிட முடிஞ்சது. அதே தான் இன்றைக்கி மத்தியானமும் சாப்பிட போகிறோம். ஸோ என்னோட மத்தியான சாப்பாடு அப்படின்றது ஸ்பெஷலான சாப்பாடு தான் என்றைக்குமேவும். சாதம் எப்பயும் போல் கொஞ்சம் கம்மியாக போட்டு சாம்பார் ஊற்றிருக்கேன். முருங்கைக்காய் நல்லா போட்டு, பீன்ஸு கேரட் பொரியல், இது நல்லா 100 கிராமுக்கு அளவுக்கு. அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல். இது ஆமை வடைக்கு ஆட்டி வச்சுருந்தது தான். அதை அப்படியே பக்கோடா மாதிரி கொஞ்சமாக போட்டேன். அது ஒரு 4-5 பீஸ் எடுத்துருக்கேன். யார் வீட்டில் மிச்சம் இருந்து மறுநாள் சாப்பிட்டீங்க, அன்னைக்கு சாப்பிடாம அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல். ஏன்னா என்னால் துப்புர சாப்பிடவும் இல்லை அன்னைக்கு, என்னன்னு தெரில. போன இடமா கொஞ்சம் சாப்பிட்டேன்னு சொல்லலாம். இருந்தாலும் என்னால் குளிர் வேற, சென்னையில் குளிர் பயங்கரமாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்ததே கிடையாது. தரையில் கால் வைக்க முடியல, தண்ணியை போய் தொடவே முடியல, அந்த அளவுக்கு செம்ம குளிராக இருக்குது. அதனால சாப்பாடு அப்படின்றது ரொம்ப இறங்கலை, அப்படியே சூடாக தான் குடிக்க தோணுது. சரி, என்னோடய மதியான சாப்பாடை நான் சாப்பிட போகிறேன். இதுதான் கறிக்கட்டை வாங்கிட்டு வந்தேன். நான் 1/2 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். கிலோ 50 ரூபா சொன்னாங்க, 1/2 கிலோ 25 ரூபா அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். முந்திலாம் கிலோலாம் சொல்ல மாட்டாங்க, அண்ணா 20 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னா நிறையா கொடுப்பாங்க. கொரோனா வந்ததுலேருந்து எல்லாமே மாறிடுச்சுங்க, எக்கச்சக்க ரேட் ஆகிடுச்சு எல்லாமேவும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரமாயிட்டாலுமே கறி டக்குன்னு இதாகுது. கறிக்கு பதிலாக கொட்டாங்குச்சி யூஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க. கொட்டாங்குச்சியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம அடுப்பில் வச்சு எரிய வச்சோம்னா கங்கு வந்துடும். நான் வாரத்துக்கு ஒரு தேங்காய் தான் வாங்குவேன். அதனால நான் டெய்லி சாம்பிராணி போக போடும்போது எனக்கு பத்தாது. அதனால நான் கறிக்கட்டை வாங்கிக்குவேன். நல்லா காற்று போகாத விதமாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும். நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா இப்படி மூடி போட்டு இப்படி மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் மழை காலத்துக்கு. சாயந்தரமாக எப்பவுமே சாமிக்கு குளிர்காலம் இல்லையா, அதனால டெய்லி சாயந்தரம் சாம்பிராணி போக வீட்டில் போட தான் செய்வேன். ஒன்று காலையில் போடுவேன், இல்லைன்னா சாயந்தரம் போடுவேன். சும்மா 2 கங்கு வச்சு அடுப்பில் இந்த மாதிரி தான் பண்ணுவேன் நான். ஸோ அது உங்களுக்கு நல்லா கங்காயிடும். சாயந்தரம் ஒரு 5:45 இருட்டிடுது, அதனால அப்பயே விளக்கேற்றிடுவேன். விளக்கேற்றிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போக காமிச்சோன்னா உள்ளே கொசு வராது. வியாழக்கிழமை ராத்திரி சாப்பாடு எடுத்தது மரவள்ளிக்கிழமை தான் எடுத்தோம். நிதிஷா பையனை எடுத்து சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டு நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 7:10 இருக்கும்.
அப்போ தான் வந்து மரவள்ளி கிழங்கு எடுத்து சாப்பிட்டேன். ராத்திரிக்கு தான் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் படுக்க போகிறதுக்கு ஒரு 9 மணி இருக்கும்போது ஃபேட் கட்டர் ட்ரிங்க் எடுத்து குடிச்சுக்கிட்டேன். ஸோ வியாழக்கிழமை எங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் போச்சு. ரொம்ப அதிகமாக எடுக்கலை. ஏன்னா நம்ம வந்து லாங்காக ஃபாஸ்டிங் இருந்துட்டு ரொம்ப அதிகமாக ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பேர்த்துக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் பார்த்து தான் எடுக்கணும். பழங்கள் மஸ்ட்டு. பழங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ வியாழக்கிழமை ராத்திரியே கொஞ்சம் ஊருக்கு போகிறதுக்கான ஒரு சில திங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். என்ன சேலை கட்டலாம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுறதுக்காக துணிகள் எல்லாம் எடுத்து வச்சு பெட்டிலாம் எடுத்து வைக்கணும். மேலே தான் பெட்டி வந்து எப்பவுமே பேக் பண்ணி இப்படி தான் வச்சுருப்பேன். அதாவது ரொம்ப டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இதுனா அப்படியே எடுத்தோமா நம்ம பேக் பண்ணோமா கரெக்டாக இருக்கும். காலையில் நானும் நிதிஷப்பா எடுக்கிறது ஒரு 7:30 இருக்கும். கமலா ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுக்கணும். பழங்கள் வாங்கினது ஊருக்கு கிளம்புறதுனால எல்லாத்தையும் ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம் அப்படின்ட்டு தான். ஸோ இதில் தான் ஜூஸ் போட்டேன். நான் வந்து ஒரு ஆப்பிள், வாழைப்பழம், திராட்சை இந்த பழங்கள் தான் இருக்குது. காலையில் நானும் நிதிஷப்பா பழங்கள் தான் எடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கமலா ஆரஞ்சு தான் எடுத்துட்டேன் வாங்கினது. மெயினாக தண்ணி ஊற்றி தான் எடுத்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி நல்லா தண்ணி வந்து சூடாக எடுத்துருக்கேன். கொஞ்சம் ஜூஸே சூடாக தான் இருக்குது. கமலா ஆரஞ்சு இந்த சீசனில் எடுக்கலாமான்னு கேட்டால் நல்லா சூடாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க, ஒன்றும் ஆகாது. விட்டமின் சி ரிச்சு தான், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் கோல்டு, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க எடுக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது இன்றைக்கி வந்து ஆரஞ்சு ஜூஸ் தான் எடுக்கிறேன். மார்னிங் டிஃபனாக இன்றைக்கி இருக்கிற பழங்களை எடுத்துடலாம் அப்படின்னு தான் பன்னீர் திராட்சையும் ஆப்பிள், நான் 1/2 ஆப்பிள் எடுப்பேன். அப்புறம் வீட்டில் இருக்கவங்க 1/2 ஆப்பிள் எடுத்துக்குவாங்க. 2 வாழைப்பழம். அந்த மாதிரி தான் மார்னிங் டிஃபனாக நான் எடுத்துக்கிறேன். மதியம் ஒரு 12:15 இருக்கும். நிதிஷ்க்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டா பழங்கள் சாப்பிட்டதுனால. ஏன்னா தோசை மாவு வேறு வீட்டில் இருந்ததுனால ஊருக்கு போனால அதை காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு மத்தியானம் தோசை தான் தக்காளி சட்னி அரைச்சி நிதிஷை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். நான் வந்து நிதிஷ், அவங்க அப்பா, நிதிஷப்பா ட்ரெஸ்ஸு, நிதிஷோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸு, என்ன ஜுவல்லரி போடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருந்தேன். மேக்ஸிமம் முந்தி ஊருக்கு போகும்போது கோல்டு ஜுவல்லரி எடுத்துகிட்டு போவேன். இப்போலாம் வந்து அதை லாக்கரில் வச்சதுனால எதுவுமே எடுக்க மாட்டேன். லாங் ட்ராவலாக போகும்போது இப்போலாம் எந்த ஒரு கோல்டுமே கொண்டுட்டே போக மாட்டேன். ஏன்னா அது சேஃப்டி இருக்கான்னு தெரியாது. அதனால் எல்லாமே அன்கோல்டு தான் எடுத்துகிட்டு போகிறான் நான் போகிறது. இதுதான் வளையல் செட்டு. ஸோ நான் 8 வளையல் இருக்கும்போது இது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, ஒட்டியான செட்டு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முந்தி வாங்கினது தான், இப்போ வாங்கினது இல்லை. இது மட்டும்தான் இப்போ வாங்கினது. அது மாதிரி இந்த க்ரீன் கலர் சாரீ மேலே இருக்கு இல்லையா, இதுவும் அதுவும் சேர்ந்து இப்போ தான் மீஷோவில் வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு வாங்கினேன் இந்த கல்யாணத்துக்கு போகிறதுனால. இதுதான் என்னோடய கல்யாண வீட்டுக்கு நான் போகும்போது போடுற மேக்கப் ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக நான் அந்த கல்யாண வீட்டில் வச்சு நான் மேக்கப் போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லோரும் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஃபங்க்ஷன் போகும்போது எப்படிக்கா மேக்கப் போடுவீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதை காமிக்கிறேன். மதியானம் ஒரு 1 மணி இருக்கும். நான் எடுத்ததும் பொடி தோசை தான். நல்லா ஊத்தாப்பம் மாதிரி நல்லா திக்காக ஒரு தோசை ஊற்றி கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சு மேலே பொடி போட்டு ஒரு ஊத்தாப்ப தோசை மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி மத்தியானம் தூங்கலை. ஊருக்கு போகிற திங்ஸும் சரி, என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம் கொஞ்சம் இருந்தது. நிதிஷோட ட்ரெஸ் இருந்தது. உட்காந்து அதான் அயர்ன் பண்ணிகிட்டு இருந்தான். ட்ரெஸ்ஸு எல்லாமே எப்பவுமே நானே தான் அயர்ன் பண்ணிடுவேன். வெளியே எங்கேயுமே கொடுக்க மாட்டேன். நானே அயர்ன் பண்ணால் தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் என்னோடய ட்ரெஸ்ஸெல்லாம். நாங்கள் ஊருக்கு போகும்போது எப்பவுமே நிதிஷோட புது சைக்கிள் அப்படின்னா எடுத்து உள்ளே வச்சுருவோம். ஏன்னா இது வாங்கினதே கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கினதுனால அவன் வெளியே வச்சுக்க வேணாமா அப்படின்ட்டு அதனால் எடுத்து சைக்கிளை நல்லா கழுவி கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டான் நிதிஷ் வந்து. ஸோ இந்த பேக்கு தான் மெயினாக காமிக்கணும். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பேக் நிதிஷ் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வச்சுருந்தேன். அது வந்து பிஞ்சு போச்சு. அடுத்து இப்போ 2வது அமேசானில் வாங்கினேன். இது வந்து 200 மறந்து போச்சு ரேட்டு. இதில் எல்லாமே வச்சுக்கலாம். இந்த சைடு பேஸ்ட்டு வைக்கிறது, பேஸ்ட்டு ப்ரஷ் வைக்கிறது, சீப்பு, பிளாண்டு, அது மாதிரி கிளிப்பு எல்லாமே ஃபுல்லாக ப்ரஷ்லேருந்து எல்லாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு மருந்து கொண்டு போகிறது செய்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ஒரே பேக் தான் நம்ம கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி மடித்து அப்படியே இது பண்ணுறதுக்கு. எப்போ ஊருக்கு போனாலும் இதுக்குள்ளே தான் எல்லா திங்ஸும் வச்சுருவேன் நான். இது வந்து நிதிஷப்பா வாங்கி கொடுத்து 3-4 வருஷம் இருக்கும். நிதிஷப்பா வாங்கி கொடுத்து நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன். அதாவது பார்லர் போய். பட் அவங்க இது வாங்கி கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நான் இது ஒரு தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். சரி இந்த தடவை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான். இதுக்கு வந்து ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஆலுவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆலுவேரா ஜெல் தான் வச்சுருக்கேன். ஸோ ஆலுவேரா ஜெல் அப்படின்றது ஆயுஷ் அதில் வாங்கின ஆலுவேரா ஜெல் இருக்குது. ஸோ லாங் ஹேருக்கு எப்படி ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஒரு ஹீட் ப்ரொடெக்டர் வந்து இது வந்து அமேசானில் வாங்கினேன். அவங்களுக்கு தெரியும் ஜெயா டிவிக்கு நான் போயிருந்தேன் இல்லையா, ஒரு குக்கிங் ஷோக்கு ரெட் ரைஸ் இல்லை. அப்போ அங்கே போயிருந்தப்போ அவங்க வந்து எனக்கு இது ஸ்ப்ரே பண்ணாங்க. இது நல்லாயிருக்கு. அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அங்கே இருக்க பியூட்டிஷியன் ஒருத்தவங்க. அவங்க சொல்லி தான் அமேசான்லேயே வாங்கினேன். இது வந்து ஸ்ப்ரே டைப் தான். இது வந்து இங்கே பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து மேக்ஸிமம் எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டேன்.
அவ்வளோதான் நீ கொஞ்ச நேரம் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதான். காலையில் ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். சீட்டிங் டே எப்போக்கான்னு கேட்டிருந்தீங்க. கல்யாண வீட்டுக்கு போனால் அங்கே சாப்பிட்றது தான். சீட்டிங் டேன்னு சொல்லி தனியாக வந்து மொத்தமாக எடுக்கல. போகிற ஒரு 4 நாளைக்கு நல்லா சாப்பிட்டுக்க வேண்டியதான். திருப்பி வந்து மீதி இருக்க 15 நாளுக்கு வெயிட் லாஸ் பண்ண வேண்டியதான். கல்யாண வீட்டில் போய் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு vlog-ல் சந்திக்கலாம்.